சங்கீதம் 18:28 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நம்முடைய இருள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருள் இருக்கிறதோ அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியல, எந்த வழியில செலக்ட் பண்றதுன்னு தெரியல, கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டா இருக்குது, முடிவெடுக்க தெரியல, என் வாழ்க்கை என்னவா முடியும்னு தெரியல, ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து முடிவெடுக்க முடியாமல் திணறுவானோ, அதே போல இருளுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுவேன். ஒருவேளை எண்ணெய் இல்லாமல் அலைந்திருக்கலாம், உங்க விளக்கை ஏற்றுகிறதற்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய விளக்கை கர்த்தர் ஏற்ற போகிறார். உங்க பிசினஸ் ஆண்டவர் ஏற்ற போகிறார். கர்த்தர் துவங்கி வைக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த விளக்கினுடைய திரியை கர்த்தர் இந்த மாதம் ஏற்ற வைத்து, கர்த்தர் எரிய வைத்து, இருளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் உங்கள் விளக்கு ஏற்றப்படும். இந்த மாதம் உங்களுடைய பிசினஸை கர்த்தர் ஏற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்றுவாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய சரீரத்திலே ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்றுவாராக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். பாவம் என்கிற இருள் இந்த மாதத்திலே விட்டு போகும். கடன் என்கிற இருள் இந்த மாதத்திலே விட்டு போகும். வியாதி என்கிற இருள் இந்த மாதத்திலே விட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில எந்த இருள்கள் இருந்தாலும் இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு, ஆமென். இந்த 100 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று என்னுடைய இருளை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சிலர் கண்கள் இருந்தும் எப்படி இருக்கிறாங்கன்னா குருடா இருக்கிறார்கள். நம்ம வெளி தோற்றத்துல எல்லாம் தெரிஞ்சவங்கள மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், வேலைகளை பார்க்கிறோம், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், எல்லாத்தையும் நம்முடைய கண்ணு காணுது. ஆனா நிறைய பேருடைய உள்ளான கண்கள், வாழ்க்கை அப்படியே இருள் அடைஞ்சிருக்குது. வெளியில தான் பார்க்கிறோமே தவிர இருதயத்துக்குள்ள ஒரு இருட்டு இருக்குது, வேலையில ஒரு இருட்டு இருக்குது, குடும்பத்திற்குள்ள ஒரு இருள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுகிற சங்கீதக்காரன் குருடன் எல்லாம் கிடையாது. அவருக்கு நல்ல கண்ணு தெரியுது. அவருடைய வயசாகும் போது கூட அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த தேவ மனுஷன் எந்த இருளை சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருக்கிற இருள் வெளி தோற்றத்துக்கு நான் திறந்தவன் தான், ஆனா உள்ளுக்குள்ளே என்னுடைய குடும்பத்துல நிறைய இருள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் ஒன்று செய்ய போகிறார். எனக்கு விளக்கை அவர் ஏற்றி என் இருளை ஆண்டவர் வெளிச்சமாய், ஒரு 3 விசை கையை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்களாக நியமிக்கிற சில இருள்களை குறித்து கடந்த வாரத்திலே ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது, அந்த இருளை நீங்களே உண்டு பண்ணிராதீங்க, அந்த இருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது என்கிற ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். முதலாவதாக நம்பர் 1, ஆழத்திற்குள்ளே இருள் இருக்கிறது. அப்படின்னா டீப், ரொம்ப ஆழம். எதுவா வேணாலும் இருக்கலாம், அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், அது வேர்ல்டி விஷயமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனா யார் ஒருவர் சில காரியத்திற்குள்ள ரொம்ப டீப்பா போறாங்களோ, அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சி, அவருடைய மூளையில இருக்கிற பலத்திற்கு மிஞ்சி, அவர்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி எதையுமே பார்க்காம நான் ரொம்ப ஆழத்துக்குள்ள போனோம், ஒரு சரிசமம் இல்லாம, அப்படின்னா எதையுமே யோசிக்காம அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முன்னாடி வச்சு, குடும்பம் முன்னாடி இல்லை, பிள்ளைகள் முன்னாடி இல்லை, அந்த ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப டீப்பா போறவங்க வேதம் சொல்லுகிறது இருளுக்குள்ளே போகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்னா சமநிலை ஒன்று இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 100% தேவனாயிருந்தார். அதே போல 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். மனிதனை நேசித்தார், அவர் ஜெபம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் தூங்கினார், பிரசங்கம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் சாப்பிட்டார். இப்படி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணார்னா இந்த பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு தூக்கம் வரும்ன்றதை நமக்கு சொல்லி கொடுத்தார், உனக்கு பசி வரும்ன்றதை சொல்லி கொடுத்தார், அதே நேரத்தில் நீ விழித்திருந்து ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் இரவு ஜெபம் அவசியம்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் உபவாசம் உங்களுக்கு அவசியம்னு கற்றுக் கொடுத்தார். ஆனா இந்த உலக வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டா, அப்படியே சரி சமமாய், தெளிவாய், நேர்த்தியாய். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இருளுக்குள்ள போயிடக்கூடாது. எதையுமே என்ன பண்ண வேண்டாம்னா நம்ம ஒரு லிமிட், நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுக்கு மிஞ்சி நம்ம டீப்பா போகக்கூடாது. அது பிரச்சனையா இருக்கலாம், பாருங்க கணவன் மனைவியினுடைய விஷயமா கூட இருக்கலாம். நம்ம டீப்பா போனோம்னா சில நேரத்தில் இருளை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. சிலதை ஆரம்பத்திலேயே நம்ம விடணும். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக உண்டாக்கி கொள்ளுகிற இரண்டாவது இருள் என்ன அப்படின்னா இந்த யோசனை அப்படின்றது ஒரு மகா பெரிய இருளுக்குள்ளே உங்களை கொண்டு போய்விடும். அதான் நல்லோசனை உங்களை காப்பாற்றும், நல் யோசனை உங்களை வளர்த்தும், நல் யோசனை உங்களை உயர்த்தும். ஆனா அதே நேரத்தில் இந்த யோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா கையாள தெரியல அப்படின்னா, ரொம்ப யோசிச்சா, சில காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தா இந்த யோசனை அடுத்து எங்க போய் உங்களை கொண்டு போய் விடும்னா ஒரு வித்தியாசமான ஒரு இருளுக்குள்ளே கொண்டு போய் விடும். அந்த இருளிலே உங்களுக்கு கண்ணு தெரியாது, அந்த இருளிலே முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. உங்க தரிசனங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு நீங்கள் மரணத்தை விரும்பி உங்க வாழ்க்கையே அப்படி முடிஞ்சு போயிடும். அப்போ இன்றைக்கு இரண்டாவதாக, போன வாரம் இந்த செய்தியை கேட்காதவர்களுக்காக திரும்ப சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய யோசனையினுடைய ஆழத்திற்கு போய் யோசனையை அதிகமாய் செய்து தயவு செய்து இருள் என்கிற ஒன்றுக்குள்ள போயிடாதீங்க. அதற்கு என்னுடைய சாட்சியோட சேர்ந்து போன வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேருக்கு ஒப்பு கொடுத்தீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் அதிலிருந்து கிருபையாய் உங்களை கொண்டு வருவாராக. நம்பர் 3, மூன்றாவது தனிமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். ஆண்டவர் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரத்தை சில நேரத்தில் ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார். தனிமைப்படுத்தி தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். ஆனா ஆண்டவரா நம்மளை தனிமைப்படுத்துறதுக்கு பரவாயில்ல. ஆனா எந்த தேவ பிள்ளையும் தன்னை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா
ரொம்ப வித்தியாசமாய் தனிமைப்படுத்தக்கூடாது. ரூம்ல இருந்து வெளியே வராதது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது, யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது, யார்கிட்டையுமே பழகாம இருக்கிறது, யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கும் விருப்பம் இல்லாதது, ஒரே ரூமுக்குள்ள போய் இருட்டு அறைக்குள்ள அடைஞ்சிருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தனிமைக்குள்ள போயிட்டீங்கன்னா என்னைக்குனாலும் வெரி டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. உங்களை வித்தியாசமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகும். நீங்க அந்த இருளுக்குள்ள போயிட்டு திரும்பி வரவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அந்த இருள் ஒன்று உங்களை தற்கொலைக்கு நேராய் நடத்தும், இல்லை அப்படின்னா பைத்தியத்திற்கு நேராய் நடத்தும். உங்களுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாம, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, நீங்க பிறந்த அந்த நோக்கம் உங்களை விட்டு ஒன்றும் இல்லாம போகும். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நான் தியானிச்சு நேற்றைய தினத்தில் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் அடுத்த ஒரு 3 விதமான இருள்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சார். அப்படின்னா இந்த 3 இருளுக்குள்ளேயும் ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்துடக்கூடாது, சீக்கிரமா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றத என் இருதயத்துக்குள்ள வச்சு இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்குது. 100 days ஜெபம் நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 56வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை தயவாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஸோ கடைசி 40 நாட்கள் வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகுது. இதுவரையிலும் ஒருவேளை கலந்து கொள்ளலைன்னா கூட கடைசி அந்த 40 daysல எப்படியாவது நீங்க அதில் கலந்து கொள்ளணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேரம் நீங்க உபவாசத்தோட கலந்து கொள்ளணும். இந்த 40 நாட்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை மாற்றி, ஆண்டவர் உங்களை சரி பண்ணி, இந்த 40 நாட்களிலும் டெய்லி ஒரு நாள் ஒரு தற்பரிசோதனையை வாசிச்சு ஒரு காரியத்திற்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த செய்திக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த 40 நாள் முடியும் போது அப்படியே 23ஆம் தேதி முடியுது. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை. அது முடிஞ்ச உடனே நமக்கு நியூ இயர் ஆராதனை. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 2026 ஒரு படிக்கட்ட ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி அதிலேயே நடக்க வைத்து ஒரு ஏணியை, இன்றைக்கு ஆராதனையில கர்த்தர் வாக்கு கொடுத்தது போல ஒரு ஏணியை வைத்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இருளில் இருந்து நம்ம வெளியே வரணும்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலே உள்ள ஆமென், அந்த தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். நீ இந்த யோர்தானை கடந்து போவது இல்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றான். ஆண்டவருடைய பிள்ளையே, 4வது ஒரு இருளை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மோசையை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிஞ்சு கொண்டு ஆபத்துக்களுக்கெல்லாம் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே ஆண்டவர் இப்ப வைக்கிறார். இப்பொழுது மோசையை 40 வருடங்கள் மீதியான் தேசத்தில் இருக்கிறான். ஆண்டவர் திரும்ப அவனை போய் சந்திக்கிறார். சந்திக்கும் போது இந்த மனுஷன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயும் மந்த
மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை விடல. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை இந்த நோக்கத்திற்காக நான் இந்த இடத்துல கொண்டு வரல. நீ சும்மா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக உன் மேல திட்டம் இல்லை. உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரக்கூடிய திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறேன். நீ இந்த இடத்துல இருக்க கூடாது. இனி இந்த இடத்துல உன்னை இருக்க வைக்க மாட்டேன். உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பொறுப்பை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவரே ரொம்ப அழகா அவனை கூட்டிட்டு வர்றார். சோ அந்த கானானை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இல்லை. கானானுக்கு போக வேண்டான்னே முடிவெடுத்துட்டாரு. ஆனா திரும்பவும் அந்த ஆசையை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சார், அந்த விருப்பத்தை அவனுக்குள்ள வச்சார். இப்போ அதற்கு நேராக ஜனங்களை அப்படியே கூட்டிட்டு போகும்போது ஒரே ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் மோசையை எப்பவுமே டென்ஷன் படுத்துவாங்க. அது வழக்கம். மோசையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னா சண்டையும் போடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் மோசையை விட்டுற மாட்டாங்க. மோசையை ரொம்ப பிடிக்கும். வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் மோசைக்கு விரோதமா என்னென்ன எடக்கு பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆனா விட்டு தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள். ஏன்னா மோசையை ஜனங்கள் தப்பு பண்ணும்போது அந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை விட்டுரு, இந்த ஜனங்களை நான் நிக்கிரகம் பண்றேன், ஒன்ன நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லும் போது, இல்ல இல்ல ஆண்டவரே, அப்படி இருந்தா ஜீவ புஸ்தகத்திலிருந்து முதல்ல ஏன் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றவன் தான் இந்த மோசே. எல்லாரையும் எப்படியாவது கொண்டு போய் கானான் சேர்த்துறணும், எப்படியாவது கொண்டு போய் கானான் சேர்த்துறணும். அந்த ஒரு தரிசனத்தோடு முன்னாடி வச்சவன் இந்த ஜனங்கள் கோபப்படுத்துறதுனால ரொம்ப கோபமாகி கண்மலையை பார்த்து பேச சொன்ன கண்மலையை பார்த்தா அடிச்சிருவான். உடனே அங்கேயே ஆண்டவர் சொல்லுவார், இல்ல நீ கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டேன்னு சொல்லுவாரு. அதற்கு பிறகு இப்போ யோர்தானுடைய பக்கத்துல வரும்போது திரும்பவும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான், ஆண்டவரே எப்படியாவது இரக்கம் பாராட்டி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி நான் அந்த கானான் மட்டும் நான் போயிடுறேனே, ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான், என்னை கொன்னுட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாருன்னா, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ பேசாத மோசே, இதை பற்றி நீ பேசாத. வேற ஏதாவது பேசணுமா பேசு, வேற ஏதாவது சொல்லணுமா சொல்லிக்கோ, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அதெல்லாம் பண்ணு. ஆனா உன்னை கானான் தேசத்திற்குள்ள போகிற அந்த விஷயத்தை பற்றி இனி பேசாதேன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அத்தனை நாட்களும் அந்த கானான் தேசத்திற்காக தாகத்தோட இருந்த அந்த மோசே, வேதம் சொல்லுகிறது, அமைதியானான். அதற்கு பிறகு அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரோட பேசல. அதற்கு பிறகு அவன் சண்டை போடல. அதுக்கப்புறம் கோலை தூக்கி அவன் வீசல. இனி நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், இதுக்கு தான் இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தீங்களா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, என்னை இங்கே கொண்டுருங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டான். நம்பர் 4, 4வது ஒரு மிகப்பெரிய இருள் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தனக்காய் கொண்டு வருகிற இருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த வேலையை விட்டு நீங்க வந்துருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை சரியா ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகத்துல நீங்க நேர்த்தியாய் வாழ முடியாது. உங்க உலகத்தினுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை கூட நான் பார்க்குறேன், அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இப்படி வாழணும்? இந்த காரியத்திற்கு, இந்த இருளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனால வெளிச்சத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழவே முடியாது. உங்களுடைய பலவீனத்தை, எடுக்க முடியாத சில பலவீனத்தை, மாற்ற முடியாத சில காரியத்தை, மாற்ற முடியாத சில குணங்களை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை
கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமென் சொல்லுங்கள் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்க ஜெபம் பண்ணலாம், பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ள போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். மகளே, இதுதான் உனக்கு நான் நியமிச்சது, மகனே இதுதான் உனக்கு நியமிச்சது, இது உனக்கு இருக்கும்பா. ஆனா இது உன்னை உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதன். இது உன்னை ஒன்றும் பண்ணாது, இது உன்னுடைய ஊழியத்தை தடை பண்ணாது, இது உன்னுடைய சாதனையை தடை பண்ணாது. ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடினமான பாதையா இருக்கும், இருளான பாதையா இருக்கும். நிறைய பேர் இந்த பாதையிலே நீங்கள் கடந்து போகிறீர்கள். என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது வேதம் சொல்லுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் போல இந்த இடத்துல உண்டாகுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவர் சுமக்க போகிற பாடு ரொம்ப பெரிய பாடு. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அதை விரும்பி கையில எடுத்துதான் ஆகணும். அப்போ அந்த மனசு, உடம்பு 100% மனுஷனா இருக்கிறார்ல, அந்த உடம்புல உள்ள பலவீனம். அப்பொழுது ஒரு தேவ தூதன் அவரை தேற்றுகிறார். ஆனா அந்த பாத்திரத்தை அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, விரும்பி ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் இத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த அவமானத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அந்த பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு ஆளுகை செய்வோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இதுவரைக்கும் நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உனக்கு வரவே இல்லை. யாரு சொன்னாலும், மகனே யாரு சொன்னாலும், இல்ல நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படி ஏத்துக்க முடியாது, நான் ஏன் ஏத்துக்கணும், நான் எதுக்கு ஏத்துக்கணும், நான் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாதான் நான் வாழ முடியுமா, அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு கூட யாரோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப பெருசு. நீ வளருவாய், நீங்கள் உயர்வீர்கள், நீ மகிமைப்படுவாய், நீ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். கர்த்தர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களை, ஜனங்களை கர்த்தர் வர பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால நீங்க இங்க மட்டும் இல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிறைய இடத்துல சாட்சியாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த காரியத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, மனசார ஏத்துக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க. நான் ஏற்றுக்கொள்ளாம நான் இருளுக்குள்ள போயிடக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்ளாம நான் இருளுக்குள்ள போயிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு எப்படியாவது என்னுடைய மனசை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கே அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன், இனி வாழ மாட்டேன், இனி தூக்கி போட்டுருவேன், இனி எனக்கு தேவை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே அவ்வளவு பெரிய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமானால், அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள் ஒரு மகிமையாய் மாறுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர போகிறது. சொல்லுங்க, கைகளை எல்லாரும் உயர்த்தி
விசேஷமாய் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. நியூவா மேரேஜ் ஆன பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. யார் இந்த பாதையில் இந்த ஓனர் என்ன திட்டுறதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர், இந்த மேனேஜர் என்ன சத்தம் போடுறது என்னால் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர், நான் என்ன அவ்வளோ குறைஞ்சவனா, இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, என்னால் முடியல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்லை, நீங்க சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களை அது இருளுக்குள்ள உங்களை கொண்டு போகும். அது உங்களை வாழ விடாம ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, ஆமென் ஆமென், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி சத்தமாய் போட்டோ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு இருளிலே போகாமல் ஒரு பலன் தருவார். என்ன பலன் தருவார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன். பாருங்க, திருமணமான பிள்ளைகள் நிறைய பேர் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஊர்ல வேலை செய்வார், இவங்க தன்னுடைய வீட்டில் இருப்பாங்க. போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது தான். பாஸ்டர், நான் என்ன பண்றது, நான் என்ன பண்றது, என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாருங்க, நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க, ரொம்ப நல்லா ஊழியம் செய்வாங்க. என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய ஊழியத்தை. அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, எங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. அந்த அமெரிக்காவில் மாப்பிள்ளை வந்த உடனே அவங்க என்னன்னா சர்ச்சில் சாட்சி எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, கர்த்தர் எல்லா திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினாரு. அப்போ பாஸ்டர் அந்த சாட்சியை வாசிக்கும் போது சொல்றாரு, இந்த பாப்பா உங்களுக்கு தெரியுமா, எல்லா ஊழியத்திலையும் அவங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. உடனே எல்லாரும் நல்லா கை தட்டுனாங்க. அவருடைய திருமணம் கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான இடத்துல வச்சு ரொம்ப அழகா கிராண்டா நடந்துச்சு. இந்த பிள்ளை சந்தோஷத்தோட கிளம்பி அமெரிக்காவுக்கு விசா எல்லாம் கிடைச்சி இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போறாங்க. சந்தோஷம், கைத்தட்டல், ஒரு துக்கம் கூட இல்லை. அம்மா அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க, இவங்க அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க. ஆனா அமெரிக்காவில் போனதுக்கு பிற்பாடு வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் நிறைய வீடுகள் தனி வீடுகளா இருக்கும். இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வீடு தனியா ஒரு வீடு. அப்போ பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா அந்த அமெரிக்காவினுடைய இங்கிலீஷ் பெருசா தெரியாது. அதனால யார்கிட்டையுமே பழக முடியல. இப்படியே வீட்டில் உட்கார்ந்து இந்த சூழ்நிலையை அவர்களால் ஏத்துக்கவே முடியல. அவருடைய கணவனார் சொல்றாரு, சரி வீட்டிலேயே நீ உட்கார்ந்து இருக்காத, என் கூட வேணா நீ ஆபீஸுக்கு கிளம்பி வந்துரு, நீ ஒரு சின்ன வேலையை நீ பாரு, நம்ம 2 பேரும் முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொன்னா, அதுக்குள்ள இவங்க ரொம்ப யோசிச்சு சிக்காயிட்டாங்க. அப்படியே அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம், நம்ம லைஃப் இப்படி ஆயிருச்சு, நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம், நம்ம அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேன், என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, ஏன்னா எத்தனை வருஷம் நான் இருக்க முடியும், நீங்க இருக்கிற 7 வருஷத்துல நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம இருந்ததுனால ஒரு மிக சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 years 4 வருஷத்துல இங்கிருந்து அழகாய் ரொம்ப ஆசீர்வாதமான போன பிள்ளை அங்கிருந்து என்ன வந்துச்சுன்னா வெறும் பாடி மட்டும்தான் வந்துச்சு. இறந்து போய் அவளை பாடி அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் மரணத்தை நான் சொல்லல, நீங்க ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்குங்களேன், ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்குங்களேன். சில நேரத்துல கணவனாரை குறிச்சு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெருசா கொண்டு வருவாங்க. ஏங்க நீங்க குடிப்பீங்களா, ஏங்க நீங்க சிகரெட் அடிப்பீங்களா, ஏங்க நீங்க சினிமா பார்ப்பீங்களா, ஏங்க நீங்க இந்த மாதிரி ஆளா எனக்கு தெரியல. அதே போல மனைவியை பார்க்கும்போது, ஏமா நீ இந்த மாதிரி பேசுற ஆளா, நீ இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியலையே, உன் பழக்க வழக்கம்லாம் இவ்வளவு மோசமா இருக்குதே. சில நேரத்துல இந்த ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இருதயம் மறுக்கும் பாருங்க, மறுக்கும் பாருங்க. நம்ம யாரு பாதிக்கப்படுவா அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த சில காரியத்தை
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க. யோசேப்புக்கு தெரியாத வீடு, அறியாத பாஷை, அந்த இடத்துல அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே? நீர் இந்த வீட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இருக்கணும்? இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இந்த காரியத்தை செய்யறது? நான் ஒன்றும் பண்ணல. அங்கிருந்து சிறைச்சாலையை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நான் என்ன தப்பு பண்ணல. அப்புறம் ஏன் சிறைச்சாலை? ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும். நான் இந்த காரியத்தை ஏத்துக்கொள்ளாம இருட்டுக்குள்ளேயே வாழ்றதை காட்டிலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையை நான் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருக்கும்போது என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை தொடர்ந்து செய்தான். ஒன்று கூட அவன் மாறல. அவனுடைய அபிஷேகத்தை யாரும் எடுத்து போக முடியல. அவன் சோர்வு அடையல. அவன் கட்டி போட்டது மாதிரி இருக்கல. கர்த்தர் அதே தேசத்தில் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரனே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரியே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்காதே. இந்த சூழ்நிலையை விட்டு ஓடாதே. இந்த சூழ்நிலையிலே தவறான முடிவுகளை எடுக்காதே. இந்த சூழ்நிலையிலே இருளுக்குள்ள போகாத. உங்களை தடுத்து நிறுத்துறதற்காகத்தான் இந்த ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, யாரோ ஒருத்தர ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததுனால நீ தவறான முடிவுகளை எடுக்கிறாய். மகனே, மகளே, நீ தவறான முடிவை எடுப்பதற்கு பிசாசு உன்னை உந்தி தள்ளுறான். பிசாசு உன்னை அதற்கு நேராய் தள்ளுகிறான். கர்த்தர் உனக்கு முன்பாக சிலுவை காட்சியை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு அக்கிரமத்தும் செய்யாதவர், பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், அவர் உங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே. ஆனால் நீங்களும் நானும் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டால் மிகுந்த பலனை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்த்து பட விடுவதாக. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இருந்த அந்த மகிமை இப்போ ஏசப்பா, அது உமக்கு சித்தமானதா இருக்குமானால், அது உம்முடைய காரியமா இருக்குமானால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இப்போ எங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதையை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். இந்த சூழ்நிலையை நான் மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். இந்த அவமானத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நிறைய பேரோட ஆண்டவர் தெளிவா கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா, எனக்கு தாங்க. இந்த தாமதத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை இப்பொழுது நீர் எனக்கு கட்டளை இடுவீராகப்பா. ஸ்தோத்திரம். உங்களால் தான் முடியும். நீங்க ஜெபிக்க ஆண்டவர் வந்து அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, வல்லாப்பு நேரிடாது மகனே. பாடும் பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, வல்லாப்பு நேரிடாது மகன். ஆட்டுக்குட்டி
இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கைகளை மேல தட்டி பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஹல்லேலூயா. ஆமா, வெளிநாட்டுல இருக்கிற அந்த நிக் அப்படின்ற அந்த ஊழியக்காரரை உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வயிற்றுல, தாயாருடைய வயிற்றுல குழந்தையா இருக்கும் போதே வந்து நிறைய டாக்டர்கள் செக் பண்ணி சொல்றாங்க, உங்க குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, 2 காலும் 2 கையும் வளரல, அந்த குழந்தை வந்து ஒரு மொட்டை குழந்தையா இருக்குது, வெறும் தலையும் இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது, கை கால் வளரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபெய்த்து. அவங்க ஜெபம் பண்ணாங்களா, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் வயிற்றுக்குள்ளேயே சரி பண்ணுவார், வயிற்றுக்குள்ளேயே சரி பண்ணுவார். 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு, அதே ரிப்போர்ட் தான் வருது. ஆனால் அவங்க சொல்ல பிறக்கும் போது நல்லா பிறக்கும் அப்படின்னாங்களாம். ஆனால் பிறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் 2 கையும் 2 காலும் இல்லாமல் தான் அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே சொன்னால் எல்லாருமே திட்டுறாங்களா, சொன்னோம்ல, எங்கள் மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கருக்கலைப்பு ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. நிறைய நேரத்தில் வந்து டக்குன்னு அவங்க அதை செஞ்சுருவாங்க, அது ஒரு கருணை கொலை அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. ஆனால் இந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய முடிவெடுத்தாங்களா, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்லன்னு இந்த குழந்தையை பெத்தெடுக்கும் போது அதே போல் 2 காலும் கையும் இல்லாமல் தான் இந்த குழந்தை பிறந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் இந்த குழந்தைய தூக்கிட்டு ஜெபம் பண்ணாங்களாமா, இந்த 2 கையும் காலும் இல்லாத குழந்தைய எப்படி வளர்த்தணுன்ற ஞானத்தை எங்களுக்கு தாங்க, இது நீங்க கொடுத்த குழந்தை, நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே, 100% ஏத்துக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஏத்துக்கிட்டு இந்த குழந்தைக்காக ஊழியம் செய்தாங்க. இந்த குழந்தைய எப்படியாவது உருவாக்கணும்னு நினைச்சு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பல் விளக்குறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஃபோனு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆமென். அவரே கார் ஓட்டுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார், அவரே ஃபோன் அட்டன் பண்ணுவார், அவரே பல் வழக்குவார், அவரே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார். யாரையுமே 2 காலும் 2 கையும் இல்லாமல் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தவர். இன்னைக்கு பாருங்க, கல்யாணமாகி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைகளையும் கொடுத்து கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமா வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. தேவ பிள்ளையே, ஆண்டவரே இந்த சுமையை உங்க மேல வச்சிருப்பார், ஆனால் ஆண்டவரே இந்த வருத்தத்தை உங்க மேல வச்சிருப்பார், ஆனால் நீங்க தள்ளி போடாதீங்க, நீங்க இந்த காரியத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, இதுல எப்படி இருப்பேன்னு கேட்காதீங்க. தாங்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் அவரே தாங்குவாரானால், அவரே ஏற்றுக்கொள்ளுவாரானால் அந்த கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற காரியம், இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த தனிமை, இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அவமானம் ஒரு நாள் யோசேப்புக்கு மகிமையாய் அமைந்தது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சுமை சிஸ்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையாய் மாறும். பிரதர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையாய் மாறும். இதுல கர்த்தர் உங்களை வளர்த்த போறாரு. இதுல நான் டென்ஷன் ஆக மாட்டேன், இதுல நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க ஏசப்பாட்ட, இதுல நான் மனசை தளர விட மாட்டேன், இதுக்காக சோகப்பட மாட்டேன். இதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 4, 4ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை
போகவே கூடாத ஒரு இருள் என்ன அப்படின்னு சொன்னா, சில முள்களை, சில அவமானங்களை, சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கும் போது அது மாறாதுன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு, இதுல போராடி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு, இதுல இவ்வளவு பிரயாசப்பட்டு இது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை முழு மனசா ஏத்துக்கிட்டு அதுவே உள்ள வச்சுட்டு அதிலிருந்து எழும்பி நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். மாறும்னு தெரிஞ்சா போராடுகிறது தவறல்ல. மாறுறதற்காக போராடுகிறது தவறல்ல. சில காரியத்தை பிசாசு அனுமதிச்சிருப்பான், முன்னோர்களுடைய சாபம் அனுமதிச்சிருக்கிறோம். அந்த காரியத்தை மாறுறதற்காக நீங்க போராடலாம், தவறல்ல. ஆனா சில காரியங்கள் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு, இல்லை இது மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு தெரியும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை என்ன பண்ணணும் சொல்லுங்க சத்தமா? முதல்ல என்ன பண்ணணும்? நான் உயரம் குறைவு அப்படின்றத நான் முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க சத்தமா? நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்கிறேன்னு முதல்ல யார் ஏத்துக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் மூக்கு கோணையோ நீட்டமோ, ஆனா சுவாசிக்கிறதுக்கு 2 குழாயை கொடுத்துருக்கிறாரேன்னு நான் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு பஞ்சு வச்சு அடைச்சிருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு. சொர்க்க நாட்டிலன் அப்படின்னு பாட வேண்டியதான். ஆமேன். ஆனா திறந்து விட்டுருக்கிறாரே, ஓட்டைய சரியா வச்சிருக்கிறாரே, மூக்கு தானே சரியா இல்லை. எத்தனை பேர்? அவன் நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னுடைய கருப்பை என்னால் ஏத்துக்கவே முடியாது, என்னுடைய குண்டை என்னால் ஏத்துக்கவே முடியாது, இப்படி என்னால் ஏத்துக்கவே முடியாது. நீங்களே ஏத்துக்கல அப்படின்னா அப்புறம் மற்றவங்க எப்படி? நீங்க அக்செப்ட் பண்ணணும், நீங்க அதை ஏத்துக்கொள்ளணும். சிலர் இந்த ஜெனடிட்டிக்கா அப்படின்னா முன்னோர்களுடைய காரியத்தெல்லாம் தொடரும் போது நிறைய பேர் பேரண்ட்ஸை பயங்கரமா திட்டுவாங்க. நான் உன்னால தான் அப்படி ஆயிட்டேன், உன் வயிற்றுல பிறந்ததுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், நான் வேற யாருக்காவது பிறந்திருந்தேன்னா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று, அதிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதிச்சிருக்கிறாரா, மனப்பூர்வமா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, மனப்பூர்வமா ஏத்துக்குங்க. நல்லா சொல்லுங்க, மனப்பூர்வமா ஏத்துக்குங்க. ஈசாக்கை போல ஏத்துக்குங்க. சித்துனா இல்லைனாலும் ஏத்துக்கிட்டாரு. ஆமேன். ஏசேக்கு இல்லைன்னாலும் ஏத்துக்கிட்டாரு. ஏசேக்கு அவனுடைய அப்பாவுடைய சொத்து. ஏசேக்கு அவங்க அப்பா தோண்டின துறவு, அதை தூர்த்து போட்டு அதை தூர்வார வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. இப்ப தண்ணீரை கண்டோன்னு சொன்ன உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப என்னப்பா உங்களுக்கு பண்ணணும்? எங்களுக்கு இந்த துறவு வேணும். அப்படியா, சரி பண்ணி வச்சுக்கோப்பா. போய் அடுத்த இடத்துல தோண்டினாரு, ஏத்துக்கிட்டாரு. சரி பரவாயில்ல, நீ வச்சுக்கோ. என்ன ஆசீர்வதிக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். நீ எத்தனை டைம் என்னை ஏமாத்தினாலும், நீ எத்தனை டைம் என்னை வஞ்சிச்சாலும், நீ எத்தனை டைம் என்னுடையதெல்லாம் பிடுங்கி கொண்டாலும், கர்த்தர் நினைச்சாருன்னா நீ பிடுங்கி கொண்டதை, நீ எடுத்து கொண்டதை கர்த்தர் ஒரே இடத்துல எனக்கு தருகிறதற்கு வல்லவர் என்கிற அறிவு ஈசாக்குக்கு இருக்குமானால் நமக்கும் அந்த அறிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். கையை மேல உயர்த்தி, அப்பா நான் அந்த இருளுக்குள்ள போக கூடாது. நீங்க யாராவது ஒருத்தர் அந்த காரியத்துல இருப்பீங்கன்னா இன்னைக்கு வெளியே வந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், இந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணு தெரியும் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாருன்னு உங்க கண்கள் பார்க்கும். ஆண்டவர் உங்க முன்னாடி வச்சிருக்கிறது சின்ன காரியம் இல்ல, ரொம்ப பெரிய காரியம். அதனால தான் பிசாசு உங்களை இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள விடாதபடி தடுத்து உங்க வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல உங்க மேலே என் மேலே ரொம்ப பாசம் வச்சு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அப்படி போகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருகிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாமா?
ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் உன்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இருளை அவர் சந்திக்கிறார். அப்படின்னா இந்த ஆபிரகாம் சாதாரணமான ஆள் கிடையாது. வேதம் சொல்லுது, சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற அந்த 3 ராஜாக்களையும் ஜெயித்து வரும்போது அந்த சோதோம் கொமோராவினுடைய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, ஆனா பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க வச்சுக்குங்க. ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நான் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது. ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய செருப்பினுடைய வார் கூட நான் எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம், நீ ஒன்றும் என்ன உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, என்னை கர்த்தர் உயர்த்தினா போதுமானது, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்ன ஆண்டவர் உயர்த்துவார். இதுல ரொம்ப கிளியரா இருந்தவர் அப்படிதான். ஆனா இவர் தான் போய் அந்த போரை முடிச்சாரு, இவர் போய் தான் ஜெயிச்சுட்டு வந்தாரு, இவருடைய ஆட்களை வச்சுதான் அந்த யுத்தம் நடந்துச்சு. இவருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தக்க ஆசீர்வாதம் தான், இவர் வாங்குறதுல ஒன்றும் தவறல்ல. ஆனா அந்த தான் ஜெயித்த அந்த ஆசீர்வாதத்தையே வாங்காம பொருட்கள் மேல ஆசை இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். அதே போல லோத்தும் ஆபிரகாமும் இருக்கிற இடத்துல வாக்குவாதம் வரும்போது, வேலை செய்யறவங்களுக்குள்ள சண்டை வரும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா இடமும் வனாந்தரமா இருக்குது, ஆனா சோவாருக்கு போகிற வழி மட்டும்தான் அங்க மட்டும்தான் ரொம்ப செழிப்பா இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா, நீ செலக்ட் பண்ணுக்கப்பா, அந்த நல்லதா அவன் செலக்ட் பண்ணும்போது ஒன்றுமே அவர் சொல்லல. சரிப்பா, நீ செலக்ட் பண்ணிட்டல, நீ போயிருப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த வனாந்திரம் போதும். அப்போ அந்த அளவிற்கு மனசுல இன்னொருத்தருடைய பொருளையோ இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தையோ வாங்க வேண்டான்னு சொல்ற ஒரு மனுஷன் இந்த இடத்துல தன்னுடைய மனைவியின் நிமித்தமாய் வருகிற ஆடுகள் மாடுகள் ஆசீர்வாதத்துல அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? என்ன அதை ஏத்துக்கிட்டு இருப்பாரா? அது எனக்கு வேணும்னு சொல்லி இருப்பாரா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இவனை கொன்றுவாங்களோன்ற ஒரு பயம். என்னை கொன்றுவாங்களோ, என்னை என்னுடைய மனைவி அழகா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவளை எடுத்துட்டு என்ன கொன்றுவாங்களோ, இந்த ஒரு காரியத்திற்காக அவரால் உண்மையை பேச முடியல, எதிர்த்து நிற்க முடியல, என் மனைவின்னு அவருக்கு சொல்ல முடியல, இந்த இதெல்லாம் எனக்கு வேணாயா அப்படின்னு எதிர்த்து நிற்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொன்றுவாங்களோன்ற ஒரு பயம் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. நம்பர் 5, 5வதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் என்ன தெரியுமா? இருள் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், தேவையில்லாத ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் உங்களுக்கு கீழே விழாதுன்னு தெரியும்.
10 வருஷம் தாண்டி என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம எப்படி பயப்படலாம்? நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இன்னைக்கு எப்படி பயப்படலாம்? ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க ஒரு இருளுக்குள்ள சிக்கக்கூடாது. நீங்க ஒரு இருளுக்குள்ள சிக்கக்கூடாது. என்ன இருளுக்குள்ள சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயம் என்கிற இருளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். இந்த பயத்தை மட்டும் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சிருங்களேன், இந்த பயத்தை மட்டும் நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயம் உங்களை எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போயிடும். இந்த பயம் உங்களை அழிச்சிடும். இந்த பயம் உங்களை எதுலையுமே கிரியை செய்ய விடாது. அதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறார்ல, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். என்னை எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தருவார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் வரும். இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். உங்க வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாரெல்லாம் பயத்தினுடைய பிடியிலே சிக்கி இருந்து பயந்து பயந்து வாழ்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை தொட முடியாது. இதுவரையிலும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். இதுவரையிலும் கொடுத்தவர் இனியும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் என்கிறது ஆரம்பிச்சு 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 உங்களை ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ள தள்ளீரும். அதற்கு பிறகு பயத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்றது யாராலும் அதை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியத்திற்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னா வேக்சின் வச்சு தடுக்கலான்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு காரியம் என்னன்னா, பயத்திற்கு யாரும் ட்ரீட்மெண்ட் தர முடியாது. பயத்திற்கு ஒருவராலையும் மாத்திர மருந்து கொடுக்க முடியாது. ஒரு பயப்படுகிற மனுஷன் அவனாத்தான் பயத்திலிருந்து வெளியே வரணும். அந்த மனுஷன் மட்டும்தான் பயப்படாம இருக்கக்கூடாது. உங்க பயத்தை நீங்க வளர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அதற்கு மாறாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிர்வாணியாய் நம் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தோம், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதிருங்கள். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உங்க சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிச்சிருவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இந்த இருளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. பிள்ளையை குறித்து பயப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணுனா போதும். நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறவர். ஜெபத்திற்கு பதில் வரும். ஆமென். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த கிருபை இன்னைக்கு வேணும்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க தோல்வியை குறித்து பயப்பட வேண்டாம். நீங்க நினைச்சது நடக்காததை குறித்து பயப்பட வேண்டாம். ஒரு வழி பிசாசு அடைச்சா, ஒரு வழியை சத்ரு அடைத்து போட்டா, உங்களுக்காக 7 வழியை அப்பா திறப்பாரு. நீங்க போகிற பாதை அடைக்கப்பட்டிருந்தா உங்களுக்காக இன்னொரு பாதையை ஏசப்பா திறப்பாரு. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட போவது இல்லை, பயப்பட போவது இல்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார்.
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என்றால் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை எல்லாரும் பாடும். பயமில்லை பயமில்லையே, என்றால் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்தும். கைகளை மேல தட்டி பயமில்லை சொல்லுங்க. அந்த பயத்தின் ஆவி வெளியே போய் எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை பயமில்லை. மேலானதை சுதந்தரிக்க வேறொன்று. இப்ப கைகளை மேல தட்டி ஓஹோ பயமில்லை பயமில்லை என்றால் கர்த்தருண்டே. பயமில்லையே பயமில்லை பயமில்லை, எனக்காக யுத்தம். பயமில்லையே பயமில்லை பயமில்லை, ஸ்தோத்திரம். எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த 100 days ஜெபத்துல எத்தனையோ ஜெப குறிப்புகள் என்னுடைய போனுக்கு வந்திருக்கிறது. எத்தனையோ ஜெப குறிப்பு. எத்தனையோ பேர் ஜெபம் பண்றதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அந்த ஜெப குறிப்பை அனுப்பும்போது ஒரு நிமிஷம் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்துவார் அப்படின்ற வார்த்தையை நம்ம ரிட்டன் அனுப்பிட்டோம்னா அவ்வளோதான். நிறைய பேர் ஓகே தேங்க்யூ பாஸ்டர் அப்படி அவ்வளோதான் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் என் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரேயர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பர்சன், ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 800 மெசேஜுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. 800 வாய்ஸ் எஸ்எம்எஸ். பார்க்க முடியுமா அதை? அப்போ நான் வந்து ஒரு 2-3 டைம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் தான் இதுலேருந்து வெளியே வர முடியும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது, என்னால் பதில் சொல்ல முடியல. நான் அப்படியே அமைதி ஆயிட்டேன், எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஆனால் யார் தெரியுமா அவங்க? எந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க தெரியுமா? எத்தனையோ பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் பயத்திற்கு அடிமை ஆயிட்டாங்க பாருங்க ஒருத்தங்க. பயத்தினுடைய இருளில் போயிட்டாங்க பாருங்க ஒருத்தங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு தெரியுது. அப்படின்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் எனக்கு தெரியுது, நான் இப்படி பேசக்கூடாது தெரியுது, இன்ன டைமுக்கு உங்களை கூப்பிடக்கூடாது எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு ஒன்றுமே முடியல,
எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பயம் என்கிறத நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பயமாக இருக்கலாம், ஒரு ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம். நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயம் வந்து உங்களுக்கு எங்களை கொண்டு போயிடும் அப்படின்னா, ஒரு இருட்டான அறைக்குள்ளே கொண்டு போயிடும். எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது சிஸ்டர், எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது பிரதர், எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே தோல்வியாக மட்டும்தான் தெரியும். நீங்கள் எதுக்கு அடிமையாயிடக்கூடாது தெரியுமா? எதை வளர்த்துடக்கூடாது தெரியுமா? ஒரு இருளுக்கு நீங்கள் அடிமையாயிடக்கூடாது. எதுக்குன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, பலமும் அன்பும். நீங்க என்ன பயத்தில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய சிக்கல்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை, அவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. அவர் செய்வார். இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரே நான்வெஜ் கொடுக்க முடியும்? இத்தனை பேருக்கு இறைச்சி கொடுக்கறது எங்க இருந்து கொடுக்க முடியும்? என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே? இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சா கூட 3 நாளைக்கு பத்தாது ஆண்டவரே. அந்த சமுத்திரத்துல இருக்கிற மச்சத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட அது பத்தாது ஆண்டவரே. இவ்வளவு 20 லட்சம் பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க? நான் கொடுப்பேனா? 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 1 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு முட்டி அளவுக்கு நான் கொடுப்பேன், 1 முழம் அளவுக்கு நான் கொடுப்பேன். காடைகளை கொடுத்தாரா? பிரதர் பயப்படாதீங்க பிரதர், உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்ல பிரதர். உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் மலை சிஸ்டர், உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் மலை. ஆனா என் ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை மலை இல்ல. என் ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை கர்த்தருக்கு முன்பாக சமபூமி, சமபூமி. ஏன்னா அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நல்ல கைகளை மேல தட்டி, உங்க தேவை ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவை இல்லை. உங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு ஒரு பெரிய சூழ்நிலை இல்லை. அவர் மகா பிரபு, அவர் மகா பிரபு, அவர் சர்வ ஞானி, அவர் சர்வத்தையும் படைத்தவர், அவர் சர்வ வியாபி, அவர் அற்புதமானவர். ஹalleluya. ஒரு செகண்ட்ல பண்ணிட்டு போயிடுவாரு, ஒரு நாள்ல பண்ணிட்டு போயிடுவாரு, ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு போயிடுவாரு. எப்படி வேணாலும் மாத்துறதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவரை நம்புங்க பிரதர், ஆண்டவரை நம்புங்க சிஸ்டர், அம்மா ஆண்டவரை நம்புங்க ஐயா, ஆண்டவரை நம்புங்க. இந்த பிரச்சனையில மனுஷனை நம்பாதீங்க, இந்த சூழ்நிலையில மனுஷனை நம்பாதீங்க, இந்த சூழ்நிலையில மனுஷனுடைய காலை பிடிக்காதீங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பாதத்தை பிடிங்க. ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்ச ஒருத்தரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, அவங்க இழந்து போக மாட்டாங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். மனுஷனிடத்துல ஓடுறத நிறுத்திடுங்க. ஹalleluya. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹalleluya. எனக்குள்ள எதை வளர்த்துவேன் நான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள என்ன வளர்த்தணும்? என்ன வளர்த்தணும்? அதுக்கு பொண்ணா ஆணா வளர்த்துறக்கூடாது. ஆமா, அது பெரிய டேஞ்சர். நிறைய பேர் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பிறந்தது 2மே எனக்கு பொண்ணு, அதனால எனக்கு ஒரு ஆண் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால ஒரு பொண்ணை ஆணாவே நான் வளர்த்துறேன் அப்படின்னு வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுவா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரே வாடா, என்ன எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்தனா தெரியுமா? என்ன ஆணா வளர்த்துனாடா, என்ன நானும் ஒரு ஆணு தான், என்ன உனக்கு மட்டும்தான் கொம்பு முளைச்சிருக்குதா? நானும் வண்டி ஓட்டுவேன், நானும் புல்லட் ஓட்டுவேன், நானும் கார் ஓட்டுவேன் அப்படின்னு வந்து ஓட்டுறது தப்பு இல்லை. பொண்ணு ஆணா மாற முடியுமா? கேட்கல. பொண்ணு எப்படிதான் வளரணும்? கேட்கல. அதுக்காக நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு ஆண் பொண்ணா வளரலாமா? வளரவே கூடாதாமா. அதை ஒரு பெண் சொல்லுகிறார்கள், கேட்டுங்க. வளரவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பொண்ணா வளர்ந்துட்டேன்னா உங்களை மதிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு. ஆண் எப்படிதான் வளரணும் சொல்லுங்க? உள்ளுக்குள்ள பயந்தாலும் வெளியில காமிச்சுக்க கூடாது, தைரியம் சொல்லணும். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே தைரியம் ஆயிருவீங்க. உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜெனரேஷனை மாற்றவே கூடாது.
இது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே போயிருக்குது. அப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களாக மாறுறதும் பெண்கள் ஆண்களாக மாறுறதும் வந்து அந்த ரொம்ப மேலை நாடுகளெல்லாம் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. ஆப்ரேஷன் பண்ணி தங்களுடைய உடம்பை அப்படி மாற்றிக்கிறாங்க. ஆணாக மாறுறாங்க, பெண்ணாக மாறுறாங்க, ஆணையும் கல்யாணம் பண்ணுறாங்க, பெண்ணையும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இது வேதத்திற்கு ரொம்ப முரண்பாடானது. இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவம். ஆண்டவர் வந்து நம்மை படைக்கும் போது எப்படி தான் படைத்தார் என்றால், ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் படைத்தார். 2 ஆணை ஆண்டவர் படைக்கல, 2 பெண்ணை ஆண்டவர் படைக்கல, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கர்த்தர் படைத்தார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நான் ஒரு சிங்கம் மாதிரி வருவேன் அப்படி. அதை அசிங்கமாக சொல்லக்கூடாது, நல்ல சிங்கம் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்ல சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தைரியமாக நான் எதிர்த்து நிற்பேன். இனி அந்த பயம் என்கிற இருட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன். இனி இன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணுவேன். நான் எதுக்கு நான் பயப்படணும்? யாருக்கு நான் பயப்படணும்? நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை. நான் பாவமே செஞ்சிருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார், என்னை அவர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்பர் 6, 6ஆவதாக வேகமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வானத்தின் கீழ் மனுப்புத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்க இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தின் ஞானத்தினால் தேற்றி கொண்டு இருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளால் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்தருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என்னுடைய ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் எனக்கு வந்த பலன். அடுத்த வசனத்தை கூட ஆமென். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலவுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இது யார் எழுதுறா? யார் எழுதுகிறா? சாலோமன். இந்த சாலோமன் வந்து வேதம் சொல்லுது நிறைய கல்யாணம் பண்ணினான். அவனுக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கல்யாணம் பண்ணினான். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு தாண்டின உடனேயே இந்த சாலோமன் என்ன ஆயிட்டார்னா ரொம்ப பலவீனமான மனுஷனா மாறிட்டாராம். அவருடைய கைகள் எல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருச்சாமா. அவருடைய உடம்புல வந்து ரொம்ப ஷிவரிங் அதிகமாயிருச்சாமா. ஆனா அவனுடைய தகப்பனார் வந்து அதோனியா ராஜாவாகிறேன்னு சொல்லும் போது இவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. ஆனா அதோனியா ராஜாவாகிறான்னு சொன்ன உடனே படுக்கையை விட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து யாரது ராஜாவாகிறது,
என் பையனை கூப்பிடுங்க, சாலமனை கூப்பிடுங்க, என் கழுதையின் மேல ஏற்றி அவனை உட்கார வச்சுட்டு இவர் பிளஸ் பண்ணுங்க, இவர் ஜெபம் பண்ணுங்க, இவர் ஆராதனை நடத்துங்க அப்படின்னு ப்ரோக்ராம் லிஸ்ட் மொத்தமும் போட்டு அனுப்புறாரு வயசான வரைக்கும். ஆனா இந்த சாலமன் வந்து இப்ப வாசிச்சோம்ல, எல்லாம் 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 அவ்வளவு எல்லாத்தையும் பண்ணினாரு. ஆனா ஒரே ஒரு இருளுக்குள்ள அவர் மாட்டிட்டாரு. ஒரு இருளுக்குள்ள மாட்டிட்டாரு. என்ன இருள் அப்படின்னு சொன்னா அடிமைத்தனம், அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது, நீங்க தரிசனத்துல ஓட முடியாது, நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருட்டுக்குள்ள அவனை கொண்டு போறது என்ன தெரியுமா? நம்பர் 3, ஆறாவதாக, ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருப்பானால் அந்த அடிமைத்தனம் அந்த மனுஷனை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா டார்க்னஸ், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும் பிரதர், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உன்னுடைய ஏற்கனவே நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை நிறைய மொபைல் எங்க கொண்டு போயிடுச்சு தெரியுமா? இருட்டுக்குள்ள கொண்டு போயிருச்சு. அவன் எங்க தேடுறான் தெரியுமா? இருட்டை தான் தேடுறான். அடைஞ்சிருக்கிற ரூமை தேடுறான், லைட் இல்லாத ரூமை தேடுறான். எந்த இடம் மறைவா இருக்குது, எந்த இடம் யாருக்கும் தெரியாம இருக்குது, இந்த மாதிரி இடத்தை நிறைய பேர் தேடுறாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வெளிச்சத்துல இருக்க வேண்டியவங்க, நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பிரகாசிக்க வேண்டியவங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற தரிசனம் எவ்வளவு பெருசு, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து எவ்வளவு பெருசு, நீ எவ்வளவு விதமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனா இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு, இந்த விஷயத்திற்கு நீங்க அடிமையானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்ஷன் ஆகி வச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க வர முடியாதுன்னா, நீங்க என்னதான் பாடுபட்டாலும், நீங்க என்னதான் உழைச்சாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய டேலண்ட் இருந்தாலும், நான் சொல்றேன் உங்களால வளர முடியாது பிரதர், உங்களால வளர முடியாது சிஸ்டர், வளர முடியாது. அடிக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனால வெளிச்சத்துல நடக்க முடியாது. அது இருட்டு தான், அது இருட்டு தான். ஆனா நான் நம்புறேன் இந்த 100 days ஜபத்துல அதை குறிச்ச ஒரு வெறுப்ப ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப ஆண்டவர் தருவார். அந்த அசுத்தத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப ஆண்டவர் தருவார். உன்னுடைய சரீரத்திலிருந்து, சிந்தையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமா அதை எடுத்து போட்டு நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா, நீ கொஞ்சம் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, நீ வெளியே வர்றதுக்கு ஏசப்பாட்ட கெஞ்சின அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவரால் விடுதலையாக்க முடியாத அடிமைத்தனம் என்று ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை பிரதர். கர்த்தர் உங்களை நிச்சயமா கொண்டு வருவார். ஆண்டவரால உங்களை கொண்டு வர முடியும். உங்களை அதுல இருந்து கொண்டு வர்றதற்காக ஆண்டவர் எதை வேணும்னாலும் உங்களுக்காக செய்வார், எதை வேணும்னாலும் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருக்கு நீங்க முக்கியம், ஆண்டவருக்கு நீங்க அவசியம். நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க, ஆண்டவரே இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லாத பட்சத்துல அதிலிருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது. அதுல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுகிற வரைக்கும் நீங்க அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது. வாலிப தம்பி தங்கச்சி, நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னா, அடிக்ட்ல இருந்து வெளியே வரணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ஜாய் பண்ணக்கூடாது. அந்த பாவத்துல நீ என்ஜாய் பண்ணனா நீ எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும்? அதுல நீ சந்தோஷமாயிட்டன்னா நீ எப்படி வெளியே வர முடியும்? அது உன் மனசாட்சியை குத்தணும், அது உனக்கு வருத்தமா இருக்கணும், ஐயோன்னு நீ அழணும், நீ ரொம்ப கெஞ்சணும், ஏசப்பா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தூக்கி எடுங்கன்னு நீ ஆண்டவரிடத்துல உதவியை நீ கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்துல அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரவே முடியாது. ஆனால் அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். ஆமென். சிம்சோன் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரி நினைச்சான். கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சுன்னா இருளுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அவனுக்கு தெரியல, கண்ணுல எல்லாம் தெரியுதுன்னு நினைச்சிட்டான். ஆனா தாண்ட தாண்ட கடைசியில எதுவும் இருளாயிருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனம் அவனுடைய வெளியில இருக்கிற பார்வையும் அவனுக்கு குறைச்சிருச்சு.
பிரதர், சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல எச்சரிக்கிறாரு, மகனே நீ இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாத ஒரு இருள் ஒன்ன மூடி இருக்குது. அது யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. உனக்கு முன்னாடி எல்லாமே வெளிச்சமா இருக்குது, ஏன்னா உன் கண்ணு தெளிவா இருக்குது, உன்னை பார்க்கிறவங்களுடைய கண்ணு தெளிவா இருக்குது. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒரு இருள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது. அந்த இருள் கண்டினியூ ஆயிருச்சுன்னா, இந்த அடிக்ஷன்ல நீங்க வெளியே வரலன்னா அந்த இருள் எங்கேயும் தொற்றும். அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாரும் உன்னை இருளாய் பார்க்கிற அளவிற்கு உங்களுக்கு மாறிடும். அதனால நம்பர் 3, எதுல இருந்து வெளியே வரணும்னா இந்த இருளிலிருந்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சத்தமா சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய். திரும்ப திரும்ப சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பிரேயர் முடிகிற வரைக்கும் இந்த 6 காரியத்திற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் இந்த ஜெபத்துல நீங்க ஒப்புக்கொள்ளணும். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தார், நிறைய பேரை இருளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. நீங்க இந்த இருட்டிலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். நான் நம்புறேன், நட்சத்திரம் உங்களுக்காக காத்திருக்குது. கடற்கரை மணலை போல கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறாரு. இந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா போதும், உங்க எதிர்காலத்தினுடைய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக எந்த இருளிலிருந்து வெளியே வரணும்னா டீப், ஆழம், அந்த இருளிலிருந்து வெளியே வரணும். நம்பர் 2, இரண்டாவது யோசனை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். யோசனை என்கிறது மிகப்பெரிய இருள். நம்பர் 3, மூன்றாவது தனிமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 4, நாலாவது ஏற்றுக்கொள்ளாமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 5, ஐந்தாவது பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 6, ஆறாவது அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். இந்த இருளை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க பிரகாசிக்கிற சுடராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஸ்பெஷலா ஒவ்வொன்றுக்காக நான் இப்போ வந்து நம்ம 3 காரியத்திற்காக, ஏற்கனவே போன வாரம் அந்த 3 காரியத்திற்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஸோ இன்றைக்கு சொன்ன இந்த 3 காரியத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 1, முதலாவதாக கவனிங்க. முதலாவது எல்லாரும் என்ன கவனிங்க? பாஸ்டர், நீங்க சொன்ன அந்த முதலாவது பாயிண்ட் எனக்காக தான். என்னால் என்ன பண்ண முடியலைன்னா, என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல பாஸ்டர், என்னால் ஏற்றுக்க முடியல. நான் எப்படி ஏற்றுக்கிறது? இது நடக்காதுன்னு எனக்கு தெரியுது, இது நான் தேவையில்லாமல் நான் ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல, என் பிள்ளையை என்னால் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கவே முடியல, என் கணவனார் இந்த விஷயத்தில் என்னால் ஏற்றுக்கவே முடியல, என் மனைவியை இந்த விஷயத்தில் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காரியம் வந்து அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எப்படி தாங்கிட்டு உட்காண்டிருப்பேன், என்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய பலன் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்க என்ன வந்தாலும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஏத்துக்க முடியும். அதற்கு ஹெல்ப் பண்றதற்கு கர்த்தர் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு யாருக்கும் மனசுலையே இல்லை, அது யோசனையே இல்லை. ஆனா திடீர்னு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மத்தியானம் உங்களுக்கு ஒரு பிரியாணி கிடைக்குது, என்ன படுவீங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரத்துக்கு 100 ஸ்தோத்திரம் போடுவீங்க, ஒரு நன்றிக்கு 1000 நன்றியை போடுவீங்க. ஸ்தோத்திராண்டவரே, எங்களுக்கு பிரியாணி கிடைச்சதற்காக நன்றி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அதோட. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னா, பயங்கரமான கற்பனை. வீட்டுக்கு போக போறேன், ஒரு லெக் பீஸை கையில எடுக்க போறேன், ஒரு கடிக்க போறேன், அப்படியே உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு அழகா உட்கார்ந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல தூக்கம் போட்டுறணும்,
நிம்மதியா தூங்கிடணும். கிளைமேட் வேற வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே அங்கே பிரியாணி அடி பிடிச்சிருச்சு. அடி பிடிச்ச உடனே கணவனார் கத்துறாரு, ஒரே சண்டை, சாப்பாடும் இல்லை தூக்கமும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவ்வளோதான். இதனால இதை என்ன பண்ண முடியாது. பிரியாணி இல்லைன்னா கூட ஏற்றுக்கலாமே. ஆனால் இவ்வளோ ஆசைப்பட்டு நான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் மனசில் யோசிச்சுட்டேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இப்படி ஏமாத்தலாமா? நிறைய சிஸ்டர்ஸ் கூட அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கணவனார் வந்து மறந்து சொல்லுவார், மறந்து சரிம்மா கிளம்பி இரு, இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சுத்தமாக மறந்துருப்பார். மறந்துட்டு வந்து இவங்க அழகாக ரெடி ஆகி இருந்தா, ஏங்க போகலாமா? எங்க? ஐயோ இவ்வளோ நேரத்துலையா? அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். உடனே நான் மனசில் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி போகாம இருக்கிறது? அப்போ சில விஷயத்த வந்து நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சு அது நடக்கல அப்படின்னும் போது நம்மளால என்ன பண்ண முடியல சொல்லுங்க சத்தமா? நிறைய பேர் ஹோட்டல்ல எல்லாம் சபிச்சுட்டு வந்திருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏதாவது நல்ல ஹோட்டல்ல மனசுல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மத்தியானம் அந்த கடையில போயிட்டு இப்படி சாப்பிடணும்னு நினைச்சு போகும்போது, சார் நீங்க கேட்குற டிஷ் மட்டும் இல்லை சார். படுபாவி, எதுக்கு தான் ஹோட்டலை திறந்து வச்சிருக்கியோ தெரில, உன் கடையில் என்னைக்கு தாயா இருந்துச்சு? நீ வெளியே ஒரு போர்டை எழுதி போடியா, இது இல்லைன்னு. அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல். ஏன்? இவங்க எதிர்பார்த்து வந்தாங்களா, அவங்களுக்கு கிடைக்க. சரியப்பா ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வயிற்றுக்குள்ள தாப்பா போகுது, கூடு. அது இல்லையா, இதை கூடு. ஓகே, சாம்பார் வடை இல்லையா, இப்போ அவ்வளோதான், தயிர் வடையை கூடு அப்படின்னு மனசார சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா எதையுமே என்ன பண்ண முடியல, எதையுமே ஏத்துக்க முடியல. இவங்க மனசுல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரணும், அது நடந்துரோணும், அது கிடைச்சிரோணும். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எப்படி நல்லதை பார்த்து தான் ஆண்டவர் தருவார். எனக்கு இஷ்டமானது இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை கிடைப்பது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் எனக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். எனக்கு இந்த அக்செப்ட் பண்ணுற, இந்த ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் வந்து எனக்கு சுத்தமாக ரொம்ப குறைவாக இருக்குது. நான் இப்போ ஒரு பெரிய பாதையில் போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்குள்ள செய்தி முழுக்க எனக்காக தான். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு பலன் தரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கைகளை மட்டும் உயர்த்துங்க. உங்களுக்காக வேகமாக ஜெபம் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2 பிரதிஷ்டை இருக்குது. வேகமாய் நல்ல அவங்க மட்டும் கையை உயர்த்தி, அந்த மாதிரி சூழ்நிலையில் போகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக பாஸ்டம்மா ஜெபம் பண்ண போகிறாங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. ஆமாம், எல்லாம் அப்படின்னா எல்லாரும் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க மட்டும் ஆமென் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது கட்டளையிட போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தர போறாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இறக்கங்களின் தகப்பனே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வரும்பொழுது எங்களை தள்ளாத தெய்வம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க அனுமதிக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு ஜெபிக்கிற நிமிஷத்துக்குள்ள எங்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக இருக்கும் அப்பா, நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிகழாத போதும் எங்க மனம் துவளாதபடிக்கு நன்மையான ஈவுகளை தர என் தேவன் வல்லவர். அவர் தருமுறை அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்பேன் என்கிற ஒரு புரிதலோடு கூட எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க இருதயங்கள் உமக்கு நேராய் பக்குவப்படுவதாக ராஜா. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அப்பா எங்க வாழ்க்கையை சமாதானத்தோடு நாங்கள் நடத்தி செல்ல ஆவியானவர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. தடைபட்டு போவது உமக்கு சித்தமல்ல என்பதை எங்க இருதயத்தால் நாங்கள் உணர கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்க இருதயங்களை எடுத்து அப்பா நீர் விரும்புகிற அந்த ஒரு இருதயத்தை மறுபடியுமாய் நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் மறுசிருஷ்டிப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இனி வரும் காலங்களில் எல்லாம் உமது சித்தப்படி எங்க வாழ்க்கையில நடக்கிறது என்பதை புரிந்து நாங்கள் அதன்படி செயல்பட கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தாகத்தோடு எனக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும் என்று காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவரீர் அந்த சிருஷ்டிப்பை இந்த நிமிஷம் உண்டாக்குவீராங்க ராஜா.
உமது கிருபையின் ஸ்தோத்திரம். கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஏற்று வழி நடத்தும். ஆமென். இயேசுவின் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். மறந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன், மறந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன். அதுவும் வந்து இந்த 100 days ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எனக்கு. ஏன்னா நிறைய மெசேஜ் இல்லை, நிறைய மெசேஜ், நிறைய ப்ரிப்ரேஷன், சரியான தூக்கம் இல்லை. ஆனால் வந்து நான் சந்தோஷமாக தான் அதை செய்கிறேன், துக்கமாக செய்யலை. ஆனாலும் நான் சொல்கிறேனே, ஆண்டவருடைய துணையோட உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறது மாதிரி இது. ஏன் அப்படின்னா உங்களை எப்படியாவது வந்து ஆண்டவர் மாற்றணுன்றதுக்காக தான். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஊழியம் செய்யலாம், தவறெல்லாம் இல்லை. யாருமே நீங்கள் வந்து என்ன கழுத்தை பிடிச்சி கேட்க போகிறீங்க அப்படியெல்லாம் இல்லையே. இன்னொருத்தரை பிரசங்கம் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன அப்படியெல்லாம் இல்லையே. ஆனாலும் இப்படியாவது உங்களை வந்து ஒரு லெவலில் கர்த்தர் நெக்ஸ்ட் இயர் வைக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னு பிரயாசப்படுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் கோச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நீங்கள் இது பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், வீட்டுக்கு வீட்டு வாசப்படி. எல்லாருக்குமே, உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அப்படி இப்படி ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பேசும்போது நம்ம மாறி கிளியர் பண்ணிடணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, நீங்க மட்டும் சிலதை வந்து ரொம்ப ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா இன்னும் பெருசா நீங்க ஓடலாம், இன்னும் பெருசா நீங்க செய்யலாம். ஹல்லேலூயா. சிலது அப்படிதான் இருக்கும், சிலர் அதுக்கு அப்படித்தான் வச்சிருப்பாரு. அது ஏன்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக பயம் என்கிற இருளில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். இன்னையிலிருந்து ஒரு முயற்சி எடுங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க சத்தமா, பயப்பட மாட்டேன். இருளை பார்த்து பயமா, இருளுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. காக்குரோஸை பார்த்து பயமா, கையில் பிடிங்க. ஆமென். பல்லியை பார்த்து பயமா, தட்டி விடுங்க. உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த காக்ரோஸுக்கு பயப்படுறதையும் வள்ளிக்கு பயப்படுறதையும் பைபிள் எழுதலை. அந்த பயத்தை எழுதலை. எதை எழுதியிருக்கிறார்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், பிரச்சனைக்கு பயப்படுகிற பயம், நாளைய குறித்து பயப்படுகிற பயம். இந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ராஜா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் யார் இருந்தாலும் கைகளை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே, என் பிள்ளைய கை தூக்கி இருக்கிற, நான் பயத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அத்தனை பிள்ளைகளையும் இப்பொழுது ஆண்டவர் தூக்கி எடுங்கய்யா, எடுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வெற்றியை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு பயமா இருக்கிற இந்த பிள்ளை தைரியமா பேசுறத பார்த்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. தைரியமா கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி பயத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தட்டி கொடுத்து, நீ ஏன்பா பயப்படுற அப்படின்னு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இப்போ நீ பிரதிஷ்டை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.